2006ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரங்களின் போது பொருத்துக்கல் வீதி அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் முன்வைத்தோம். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? 2006ஆம் ஆண்டு நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எல்லாம் பொருத்துக்கல் வீதி அமைப்போம் சொல்லுவோம். ஏன்னா அந்த பொருத்துக்கல் வீதி இங்கே கிடையாது, அந்நேரம் யாரும் காணவில்லை. அந்நேரம் நமக்கு சொன்னார்கள் இதெல்லாம் கொழும்பு 7ல, கொழும்பு என்னது 7ல கூட கிடையாது, இதெல்லாம் கொழும்புக்குரிய திட்டம், சும்மா இவங்க கதை சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன செய்தோம்? இல்லை, இது அமைக்கலாம் என்று முன்னுதாரணமாக முதலாவது ஒரு பொருத்துக்கல் வீதியை மாம்புலியார் வீதியில் நாங்கள் எங்களுடைய நிதியை போட்டு அமைத்து காட்டினோம். அதன் பிறகு பொருத்துக்கல் அமைக்கிற அந்த வீதி திட்டம் பரவலாக இங்கே வந்தது. ஆனால் அமைக்கப்பட்ட வீதிகள் தரமாக இருந்ததா இல்லையா என்பது அது வேற விஷயம். கற்கள் கரைந்து போன கற்களை பார்க்கிறோம், அதெல்லாம் அது வேற விஷயம். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இது அமைக்க முடியும் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல நாங்கள் சொன்னோம், இந்த மண்ணை திட்டமிட்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும். திட்டமிட்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த காத்தான்குடிக்குரிய ஒரு மாஸ்டர் பிளான் தேவை என்று சொல்லி நாங்கள் நீண்ட காலம் பாடுபட்டதற்கு பிறகு வடிகால் அமைப்புக்குரிய ஒரு மாஸ்டர் பிளானை நான் நினைக்கிறேன் 2011ஆம் ஆண்டு நகரசபை உருவானதற்கு பிறகு உருவாக்கினார்கள். அந்த திட்டம் உருவானது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு 50 லட்சம் 55 லட்சம் செலவிலே ஒரு அரசாங்க திணைக்களத்துக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை உருவாக்கினார்கள், வடிகால் அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த ஊரிலே வடிகால் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதன் பிறகு போடப்பட்ட வடிகால்கள் எல்லாம் அந்த திட்டத்தின்படி நடந்திருந்தால் நாம் இப்போது எதிர்நோக்குகிற வெள்ள அனர்த்தம் அரைவாசிக்கு மேல் குறைந்திருக்கும். சகோதரர்களே, ஒன்றை நான் சிந்தித்து பார்த்தேன். இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்திலே உங்களுக்கு நான் காட்ட முடியும். நல்ல அடைமழை பெய்கிற போது நான் ஒரே நாளிலே அங்கே இருக்கிற ஊடக நண்பர்களை தொடர்பு கொண்டு கல்குடா பிரதேசத்திலே வெள்ள வடிகால் அமைப்பு நிலைமை எப்படி இருக்கிறது என்று பல புகைப்படங்களை, வீடியோக்களை எடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் அதை நான் போட்டு காட்டுகிறேன். காத்தான்குடியிலோட வெள்ள நிவாரணத்தை, வெள்ள நிலைமைகளை நீங்கள் எல்லாம் கண்டிருக்கிறீர்கள். என்ன நடந்தது என்றால் அங்கே திட்டமிட்டு ஒரு வடிகாலை அமைத்தார்கள். எனவே 90% பிரச்சனை தீர்ந்தது. ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி இந்த வேலையை செய்தார், கல்குடாவிலே செய்தார். அந்த அரசியல்வாதிக்கு நான் ஆதரவில்லை, ஆனால் அவர் செய்த நல்ல விஷயத்தை நான் ஒத்துக்கொண்டாக வேண்டும். அவர் செய்த அந்த சிறந்த திட்டம் காரணமாக 90% இங்கு வெள்ள பிரச்சனை இல்லாமல் போயிருக்கிறது என்று அவர் ஒத்துக்கொண்டார். அவரே புகைப்படங்களை எனக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் காத்தான்குடியிலே வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, எல்லாம் நடந்திருக்கிறது, பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்டு அந்த விடயங்கள் நடக்காதனால் எப்போதும் நாங்கள் வெள்ளம் வந்து விட்டால் பெக்கோவை கொண்டு போறது, வீதியை உடைக்கிறது, எங்கேயாவது காண தோன்றது என்று அந்த விஷயங்களை நாங்கள் அந்த ஒரு டெம்பரரியான இடைக்கால தீர்வுகளை யோசித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நல்லது நடக்கவில்லை. ஆனாலும் நல்லதொரு அந்த மாஸ்டர் பிளானை தயாரித்தார்கள். அந்த மாஸ்டர் பிளான் படி திட்டம் நடந்திருந்தால் காத்தான்குடியில் செலவழிக்கப்பட்ட பணத்துக்கு, வடிகாலுக்காக செலவழிக்கப்பட்ட பணத்தில் ஏராளமான தீர்வை நாங்கள் கண்டிருக்க முடியும்.